எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி செய்யணுமா 5 ஸ்பூன் கடலை போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட வந்து நான் ரொம்ப எல்லாம் ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் 2 போட்டிருக்கேன். அது இருந்தால் போடுங்க, இல்லைனா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பின்னாடி இது கூட வந்து நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலம்லாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலாவுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு அது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ 2½ ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த பட்டை விழுதோடையே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 5 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 போட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 2 கரண்டி, அதாவது குழிக்கரண்டி சின்ன கரண்டியில் தயிர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வேக வச்ச மட்டன் இதில் சேருங்க. நல்லா கலர் பாருங்கள், சூப்பராக வந்துடும். இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணியே நான் ஊற்றுறேன். இதில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு. 1 டம்ளருக்கு 2 டம்ளருக்கு மேலே தேவைப்படாது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒட்டிடும். இப்போ நல்லா விசில் வைக்காமல் 10 நிமிஷங்க சிம்மில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். சிம்மில் போட்டு வேக வச்சோம்னா சரியான பதத்தில் வந்துடும். இப்போ ஒரு லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன். அதோட நெய் சேர்த்து கலந்து வச்சா அட்டகாசமான மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி.